செந்தில்வேல் சார், உங்ககிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் தேர்தலுக்கு முன்பு இருந்ததும் சரி, தேர்தலுக்கு பிறகு ஒரு நிலைத்தன்மையற்றதாகவே இருக்குது. அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு சென்றதற்கு பின்புலத்தில் ஒரு 2 புள்ளிகள் மையமா சொல்லப்படுது. ஒன்று, திமுகவோடு நாங்கள் கூட்டணியே சேரக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்த எங்களுக்கே அந்த நிலைமை ஒரு பக்கம் வந்துவிட்டது. அது தலைமையின் மீது எங்களுக்கு அதிருப்தி, எனவே நாங்கள் தாவேகாவிற்கு செல்கிறோம். மற்றொன்று, மக்கள் நலன் எங்களுக்கு முக்கியம். கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எதிர்க்கட்சி, எங்களை நம்பி வாக்களித்தவர்களுக்கு எந்த நல்ல திட்டங்களுமே கொண்டு சேர்க்க முடியவில்லை. அதன் காரணமாக நாங்கள் ஆளுங்கட்சி பக்கம் செல்கிறோம், ஜனநாயக முறைப்படி செல்கிறோம் அப்படின்ற ஒரு முக்கிய புள்ளியையும் முன்னகர்த்துகிறார்கள். என்ன புரிஞ்சுக்கலாம், தாவேகா தனக்கான பெரும்பான்மையை நிரூபிக்க போராடக்கூடியதற்கு இப்படியான சொற்களும் பயன்படுத்தப்படுகிறதா எதிர்மறையில் அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இது இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸிலிருந்து இன்றைக்கு சகோதரி ஜோதிமணி அவர்கள் இதற்கு கடும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இது ஏற்கத்தக்கதில்லை என்று சொல்லியிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பே சண்முகம் அவர்கள் இது ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிற இவர்கள் எல்லோருமே தங்களுடைய கண்டனங்களை எதிர்வினையை ஆற்றியிருக்கிறத நாங்கள் குறிப்பிட விரும்புகிறேன். இதை நான் வெறும் தாவேகா பிரச்சனை, அதிமுக பிரச்சனை அப்படி சுருக்கி பார்க்க விரும்பலை. இதை நான் வேற ஒரு தளத்தில் பார்க்குறேனே. நீங்கள் மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது தேமுதிக, இதே மாதிரி தேமுதிக எம்எல்ஏக்கள் அன்றைக்கு அஇஅதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க இதே வாசகத்தை தான் சொன்னாங்க, தொகுதி மக்களின் நலன் கருதி அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி இதே வார்த்தையை இவங்க பயன்படுத்துகிறாங்க. இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தாந்த பிடிப்பில்லாத அரசியல் அது எந்த கட்சியில் நிலவினாலும் அது இதை நோக்கி நகர்த்தும். சித்தாந்த வலிமை அப்படிங்கிறது, நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த ஒரு இக்கட்டான அரசியல் சூழலில் ஒவ்வொரு எம்எல்ஏக்களினுடைய ஆதரவும் தனிப்பெரும் கட்சியாக வந்த தாவேகாவிற்கு தேவை என்ற சூழலில் இடதுசாரிகள் தங்களுடைய 2 எம்எல்ஏக்களையும், அதாவது சிபிஐ சிபிஎம் 2 பேரும் தலா 2 எம்எல்ஏக்களையும் எங்கேயும் ரிசார்ட்டில் அடைச்சி வைக்க வேண்டிய தேவை அவசியம் அவர்களுக்கு ஏற்படலை. பிசிகாவிற்கு அந்த அவசியமும் தேவையும் வரலை. காங்கிரஸை பொறுத்தவரை அவங்க வெற்றி பெற்ற அடுத்த நாளே அவங்க தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டு எடுத்ததுனால அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இல்லை. தாவேகா எதிர்ப்பு நிலையில் இருந்த திமுகவிற்கும் அந்த பிரச்சனை வரல. அப்போ அஇஅதிமுகவிற்கு மட்டும் ஏன் வந்தது அப்படின்னா 2 காரணிகள். ஒன்று, வலிமையான சித்தாந்தம் அப்படிங்கிறது அங்கே அந்த சித்தாந்த போதாமை ஒன்று. இன்னொன்று, வலிமையான உறுதியான தலைமை. சரி, இது ஒருவேளை மேடம் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்கிறாங்கன்னு வைங்களேன், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இவங்கெல்லாம் போயிருப்பாங்களா? நீங்கள் இன்னும் அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்கிறேன். நீங்கள் 91 அஇஅதிமுக மிக படுதோல்வி, மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே தோற்ற 96 தோற்ற தேர்தல். ஆனால் யாரும் என்ன செய்யலை, போகலை. 91 கலைஞர் அவர்களே தோற்ற தேர்தல், திமுகலேருந்து யாரும் என்ன செய்யலை, அப்படி உடைத்து கொண்டு அஃப்கோர்ஸ் மதிமுகங்கிற ஒரு இயக்கமாக போச்சே தவிர இந்த மாதிரி இதை காரணமாக வச்சு யாரும் என்ன செய்யலை, போகலை. நீங்கள் அதே மாதிரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தனித்த புதிய அரசியல் வருகை தமிழ்நாட்டிற்கு இல்லை. இப்போ 2026 ஒரு புதிய வருகை, மக்களுடைய அலை ஒருவேளை உறுப்பினர்கள் அந்த பக்கம் கொண்டு போதான்ற ஒரு கேள்வி இல்லைங்க. நீங்கள் போகிறது போகாது உங்களுடைய அதை விட்டுருங்க. ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னும் பின்னும் நடந்ததை கொஞ்சம் கவனமாக சிந்திச்சு பாருங்க. ஒரு கட்சிக்கு 118 உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு நிலைப்பாட்டிற்கு வர்றாங்க. எந்த இடத்திலும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்றுக்கொள்ள இயலாது. அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய ஆதரவை தருகிறது, மற்ற இயக்கங்களும் தங்களுடைய ஆதரவை தருகிறார்கள், இடதுசாரிகள் வெளியிலிருந்து தங்கள் ஆதரவை தருகிறார்கள். இன்னைக்கு தேதிக்கு இந்த அரசுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா இல்லை. எழுச்சி தமிழர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், ஒருபோதும் இந்த அரசு கவிழ்வதற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம், நீங்கள் நம்பலாம். அதாவது அந்த அச்சத்தின் காரணமாக நீங்கள் என்ன செய்யாதீங்க, எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து இழுக்காதீங்கிறதான் அதனுடைய பொருள். அப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, காங்கிரஸ் இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் தாவேகாவோடு மிக இணக்கமான ஒரு கூட்டணிக்குள் அவர்கள் சென்று விட்டார்கள். அப்போது காங்கிரஸால் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு தாவேகா வருது. ஐயுஎம்எலையும் விசிகாவையும் 100 விழுக்காடு அப்படியே கடைசி வரை ஆதரவை தருவார்களா, ஒருவேளை கொள்கை சித்தாந்த ரீதியில் சிறு மாற்றத்தை எடுத்தால் ஆதரவை விலக்கிக் கொள்வார்களோ என்ற அச்சம் ஒருவேளை யாருக்கு வந்திருக்கலாம், தாவேகாவுக்கு வந்திருக்கலாம். மிக குறிப்பாக அவருடைய அச்சம் யார் மீதானதாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன், இடதுசாரிகள் மீதான அச்சம் இருக்கு. இப்போ இந்த 4 எம்எல்ஏக்கள் ஒருவேளை ஆதரவை திரும்ப பெற்றால் இவங்களுக்கு பெரும்பான்மை இருக்காது.
இன்னைக்கு தேதிக்கு பெரும்பான்மை இல்லை. அப்போ இந்த பெரும்பான்மை இல்லாத சூழல் உருவாச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு ஆபத்து. அப்போ நம்ம ஒரு சேஃப் ஜோன்ல இருக்க முடியாது, டெய்லி கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஒரு 4ங்கிறத கூட ஒரு 5 6 எம்எல்ஏ நமக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம சேஃபாக நம்ம வந்து என்ன செய்யலாம், கவர்மெண்ட்டை ரன் பண்ணலாம். அப்போ அந்த எம்எல்ஏக்களை எங்கிருந்து இழுப்பது, அதுதான் வந்து நீங்கள் இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்களை ஏற்கனவே 25 எம்எல்ஏக்கள் ஆதரித்தார்கள். அது கட்சித்தாவல் தடைச்சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனு அளிக்கப்பட்ட நிலையில் இவங்க வந்து இது யாருடைய ஃபார்முலா, இதுக்கு யார் முன்னோடின்னு கேட்டிங்கன்னா பிஜேபி தான் முன்னோடி. அருணாச்சல் பிரதேசத்தில் இதை செஞ்சாங்க, மணிப்பூரில் பார்த்தோம், ஏன் கர்நாடகாவில் காங்கிரஸிலிருந்து வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை தங்கள் கட்சியில் சேர்த்து அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி பாஜக தங்களோடு இணைத்து கொண்டு தேர்தலை சந்திச்சது. அருணாச்சல பிரதேசத்தில் பாஜகவுக்கு வெற்றி சுத்தமா இல்லை, அங்கே ஆட்சி அமைக்க வேண்டியது நியாயமா காங்கிரஸ். ஆனால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அத்தனை பேரையும் தன் பக்கம் வந்து இழுத்து ஒரு பெரும் குதிரை பேரத்தை நடத்தி அவங்க வந்து அருணாச்சல பிரதேசத்தில் மக்கள் முடிவுகளுக்கு எதிராக ஜனநாயக விரோதமாக அங்கே பாஜக ஆட்சி அமைத்தது. அதே ஃபார்முலாவை காங்கிரஸுக்கு பாஜக என்ன செய்ததோ அந்த ஃபார்முலாவை இன்றைக்கு வந்து அஇஅதிமுகவிற்கு தாவேகா செய்கிறது. இது வந்து ஏற்கத்தக்கதா அப்படிங்கிறத வந்து ஜனநாயக ரீதியாக நான் மக்கள் முடிவுகளுக்கு விடுறேன். எந்த இடத்திலும் இது ஏற்கத்தக்கதல்ல, இது வந்து ஜனநாயகத்திற்கு விரோதமானது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு புள்ளியிலேருந்தே நான் தொடங்குறேன். இப்போ நீங்க சொல்லக்கூடிய விசிகாவோ இல்லை குறிப்பிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அதிமுக தாவேகா பக்கம் வந்தால் எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்றதுல ரொம்ப திட்டவட்டமாக இருக்கிறாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. இப்போ அதையும் மீறி அந்த எதிர்ப்பையும் மீறி தாவேகா எம்எல்ஏக்களை தொடர்ந்து சேர்க்கிறார்கள் அப்படின்னா வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தாவேகாவும் ஒருவேளை வந்துட்டாங்களோ அப்படின்ற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அதுதான். இப்போ காங்கிரஸினுடைய நிலைப்பாடும் என்ன சொன்னாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை எதையும் பெறக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய நிபந்தனையா இருந்துச்சு. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவை அவர்கள் பெற்றார்கள். இன்னும் சொல்ல போனா அமமுக எம்எல்ஏவே இன்னைக்கு வந்து இங்க வந்துட்டாரு. திரு டிடி தினகரன் அவர்களும் அவர் கட்சியை விட்டு விலகிட்டார். ரைட். பட் அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவா இப்போ என்ன ஆயிடும்னா அவர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்ல, அவர் வந்து சுயேட்சை எம்எல்ஏ ஆயிட்டார்ல அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருது. இப்போ அதிமுகவில் இருந்தே அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு 32 பேர் ஆதரிச்சாங்கன்னு வைங்க, கட்சித்தாவல் தடைச்சட்டத்தில் நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்போ அப்படி அதிமுகவினுடைய ஒரு பிரிவையோ அல்லது முழுமையான அதிமுக ஆதரவையோ நீங்க வாங்கக்கூடாது. அதிமுக இருந்து அவங்க வந்துட்டாங்கல்ல, அவங்க தான் தாவேக்கால சேர்ந்துட்டாங்கல்ல. இப்போ இடைத்தேர்தல் வரும்போது அவங்க இடைத்தேர்தலில் நின்று அவங்க எந்த எம்எல்ஏவா மாறிடுவாங்க, தாவேக்கா எம்எல்ஏவா மாறிடுவாங்க. இப்போ நாங்கள் அதிமுக ஆதரவே வாங்கலையே, இப்போ தாவேக்கா ஆதரவு தானே வாங்கியிருக்கிறோம். அப்போ இது இப்படி காட்டுற கணக்கு, இப்படி காட்டிட்டா இப்போ நீங்க எப்படி எதிர்ப்பீங்க சார்? அதிமுக எம்எல்ஏவாகவே இருந்து எங்களை ஆதரிச்சாதானே நீங்க எதிர்ப்பீங்க, நாங்க தான் ரிசைன் பண்ண சொல்லிட்டோமே அப்படிங்கிற இடத்துக்கு நகரக்கூடிய ஒரு போக்கு தான் இது. இது உள்ளபடியே இது வந்து விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் உள்ளிட்டவர்கள் தான் இது குறித்து என்ன செய்யணும், முடிவெடுக்கணும். ஏன்னா அவங்க வைத்த கண்டிஷனுக்கு முரணாக விஜய் நடக்கிறார் சார். இன்னும் நான் எளிமையா ஒரு கேள்வி கேட்கிறேன், ரொம்ப எளிமையா. எல்லா கட்சிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல் இவங்க எல்லோரும் ஒரு ஒற்றை புள்ளியில் வந்து நின்னாங்க. என்ன ஒற்றை புள்ளியில்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயக படுகொலை நடந்து விடக்கூடாது, ஆளுநர் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது. அப்போ ஜனநாயக படுகொலை நடந்துடக்கூடாதுங்கிற கோணத்துல ஒரு தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவை ஆதரிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு நகர்றாங்க. வெல் அண்ட் குட், அது அவருடைய ஜனநாயக உரிமை. ஆனா நீங்க இப்படி எடுங்க, இப்போ அஇஅதிமுக என்ற ஒரு கட்சியை உடைத்து அந்த எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து நீங்கள் உங்கள் பக்கம் இழுக்க நினைப்பீர்கள் என்று சொன்னால் இது ஜனநாயக படுகொலையா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இங்க இயல்பாக எழுகிறது. இப்போ ஒரு பேச்சு எழுந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் கண்டிச்சாங்க. அது குறித்து பல்வேறு முரண்பட்ட தகவல்கள், ஒரு நேரம் அவங்களே மறுக்கிறாங்க, ஒரு நேரம் இல்லைங்கிறாங்க. என்ன பேச்சு? அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கான சூழலை பேசினாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து. அதை யார் சொன்னா? பேபி அவர்கள் முதல்ல சொன்னார். அப்ப அதே பேபி மறுத்தார். எழுச்சி தமிழர் சொன்னார், அதன் பிறகு எழுச்சி தமிழரும் அதை மறுத்தார். சிலர் சொன்னாங்க, சிலர் மறுக்கிறாங்க. இப்ப என்னோட கேள்வி, அது ஜனநாயக படுகொலையா இல்லையா? அப்படி ஒண்ணு நடந்திருந்தா, அப்படி ஒரு பேச்சு நடந்திருந்தா அதுல காங்கிரஸுடைய நிலைப்பாடு ஜனநாயக படுகொலை அப்படிங்கறதான் காங்கிரஸுடைய நிலைப்பாடு. அது ஜனநாயக படுகொலை என்பது உண்மை என்றால் இதுவும் ஜனநாயக படுகொலை தான் என்னுடைய பார்வை. இது பிரச்சனை இல்லை, இதை ஏற்றுக்கலாம்னா அதை ஏன் எதிர்த்தீங்க? ரொம்ப எளிமையான கேள்வி. ஒன்று, அதுவும் ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறது தான் சரி. ஆனா எங்கேயுமே ஒரு இதுவும் ஜனநாயக படுகொலை என்பதுதான் சரி. ஆனா எங்கேயுமே ஒரு நிலைத்தன்மை இல்லை. இப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயம் கூட, குடியரசுத் தலைவருடைய ஆட்சி தமிழ்நாட்டிற்குள் வந்துவிடக்கூடாது, ஆளுநருடைய செயல்பாடுகள் தமிழக அரசியல்ல எந்த இடையூறும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதுதான் கம்யூனிஸ்ட் விசிகாவினுடைய முடிவு. அதன் அடிப்படையில் தான் இவங்க ஆதரவும் தெரிவித்தார்கள்.
வெளியில இருந்து ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய விசிகா ஒரு கட்டத்துல அமைச்சரவை உள்ள செல்றாங்க அப்படின்னா திட்டவட்டமாக அது அந்த அரசுக்குள்ள நுழைவதற்கான ஒரு முழுமையான முயற்சி அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ எந்த அடிப்படையில் ஏற்கனவே ஒரு அரசுக்கு பெரும்பான்மை பூர்த்தி செய்து விட்டார்கள், இன்னும் 6 மாதத்திற்கு இந்த அரசுக்கு எந்த இடையூறும் இல்லை தெரிந்ததற்கு பிறகும் விசிகா அமைச்சரவைக்குள் செல்வதற்கான காரணம் என்னன்ற ஒரு கேள்வியிலிருந்தா இந்த புள்ளியை தொடங்குது. அது அந்தந்த கட்சிகளுடைய உரிமை. அந்தந்த கட்சி தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற எல்லா கட்சிகளுக்கும் அந்த உரிமை இருக்குது. அது அரசியல் ரீதியா முன்னுக்கு பின் முரணா இருக்குல்ல. முதலில் சொல்லக்கூடிய ஒரு காரணமும் அதற்கு பிறகு அதே கட்சியினுடைய செயல்பாடும் முரணா இருக்கு. இன்றைக்கு அரசியலில் விவாத பொருளாகி இருக்கிறது. நிச்சயமா விவாத பொருளாகி இருக்கிறது. அந்த விவாத பொருளுக்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் விசிகாவிற்கு இருக்கிறது. ஆனால் அது விவாத பொருள் ஆயிருக்குங்கிறது உண்மை. ஆனால் அது அவங்களுடைய பார்வையில எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனா நான் சொல்ல வர்றது இது எல்லாவற்றையும் தாண்டி 2 எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக ஒன்று சொல்லிடுறேன். சித்தாந்த பலம் இருந்தால் இது நடக்காது. 1 வலிமையான தலைமை இருந்தாலும் இது நடக்காது. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் வெளியில நீக்கியதனுடைய விளைவு. திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் நீங்க வேண்டாம், திரு டிடிவி தினகரன் அவர்கள் நீங்க வேண்டாம், திரு ஓபிஎஸ் அவர்கள் நீங்க வேண்டாம் என்று எல்லோரையும் ஏற்க மறுத்ததனுடைய விளைவு இன்னைக்கு ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி நீங்க வேண்டாம்னு ஒரு குரூப் சொல்லுது. இதுவும் ஒரு சிக்கல். இதையும் கவனிக்கணும். அப்போ நீங்க எல்லாரும் ஒன்றுபட்டு நின்று இருந்தால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொல்றாருல, நீங்க எல்லாம் துரோகிகள்னு. சரி, அன்னைக்கு நீங்க சசிகலா அம்மையாருக்கு செஞ்சது என்ன, அன்னைக்கு நீங்க டிடி தினகரனுக்கு செஞ்சது என்ன, அன்னைக்கு நீங்க ஓபிஎஸ்க்கு செஞ்சது என்ன, இதெல்லாம் எல்லா தொலைக்காட்சிகளையும் தொடர்ச்சியாக இப்ப எடப்பாடி பழனிசாமி நீங்க எதிர்கொள்ள வேண்டி வரீங்க. அப்போ ஒரு துரோகம் இங்க அதிமுக ஜெயலலிதா மேடம் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு தொடர்ச்சியாக பரஸ்பர துரோகங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருந்தன. அதனுடைய ஒரு நீட்சியாகவும் இதை பார்க்கலாம். ஜனநாயகத்திற்கு இவர்கள் செய்யக்கூடிய துரோகமாகவும் இதை பார்க்கலாம். சித்தாந்த பலமில்லாததன் காரணமாகவும் இதை பார்க்கலாம். சரி, திரு செந்தில் சார், அவர் சொல்லக்கூடிய கருத்து இனி வரக்கூடிய அரசியல் காலங்கள் தாவேகாவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏதோ ஒரு திராவிட கட்சிகளை அளித்தால் மட்டுமே அந்த இடத்தை தாவேகா ரீப்ளேஸ் பண்ண முடியும். அது அதிமுக இப்ப மாறிவிட்டது. அது உண்மையிலேயே ஏற்கக்கூடிய ஒன்றுதானா? அப்படி செய்யலாம். அந்த இடத்துல 2 பேர் மட்டும்தான் இருக்கிற இடத்துல ஒரு கட்சிக்கு மாற்றாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தாவேகா நினைக்குமே என்று சொன்னால் அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதை எப்படி செய்யறீங்க, அந்த வழிமுறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தவறான வழிமுறை. நீங்க அஇஅதிமுகவை விட திமுகவை விட நான் சிறந்த கட்சியாக இருப்பேன், மற்ற அந்த தலைவர்களை விட நான் சிறந்த தலைவனாக இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கேட்டிருக்கீங்க. மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து தனிப்பெரும் கட்சியாக, தனிப்பெரும்பான்மையில தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கிறீங்க. உங்ககிட்ட முதலமைச்சர் பதவியும் கொடுத்தாச்சு. இந்த 5 ஆண்டு காலத்தில் உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளின் மூலம் அதை நீங்கள் நிரூபிப்பீர்களே என்று சொன்னால் அந்த இடத்தை மக்களே உங்களுக்கு கொடுப்பாங்க. மாறாக அவசர கோலத்தில் இன்னொரு கட்சி, இப்ப நான் என்ன கேட்கிறேன், அஇஅதிமுகவை ஊழல் கட்சின்னு சொன்னார்ல விஜய் அவர்கள். அஇஅதிமுக ஊழல் கட்சின்னா அதிமுகங்கிறது அந்த கட்சி பில்டிங்கா, அந்த கட்சி கொடியா? ஊழல்னா யாரு சார்? அங்க இருந்த நிர்வாகிகள் தானே, அவங்களதான் அந்த குற்றச்சாட்டு. அப்ப எந்த நிர்வாகிகளின் மீது நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னீர்களோ அதே நிர்வாகிகளை இன்னைக்கு நீங்க உங்ககிட்ட சேர்க்கிறீங்கல்ல, உங்ககிட்ட சேர்த்துக்கிறீங்களா? அப்போ இதைத்தான் திமுக செஞ்சதுன்னு நீங்க குற்றச்சாட்டுனீங்க, இதைத்தான் அதிமுக செஞ்சது, இதைத்தான் பாஜக செஞ்சதுன்னு இதுக்கு முன்பு இருந்த எல்லா கட்சிகளின் மீது நீங்க அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. யார் மீதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்களோ அவங்களெல்லாம் பரஸ்பரம் இந்த கட்சிகள்லாம் சேர்த்துக்குச்சு. எல்லா கட்சிகள் மீது இந்த விமர்சனம் இருக்குது. ஆனா நீங்க புதுது மாற்று தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அதைத்தான் செய்வீங்க. குறுக்கு வழியில் அந்த கட்சியை கபலீகரம் செய்து நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்றேன் சார், ஒரு வார்த்தை, லாஸ்ட் வார்த்தை. அவர் மனதில் உள்ளபடியே குதிரை பேரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால், அவர் மனதில் குறுக்கு வழியில் அதிமுக அழிக்கணுங்கிற எண்ணம் இல்லை என்று சொன்னால், எல்லோரையும் சென்று சந்தித்த அவர் ஏன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்திக்கவில்லை? எடப்பாடி பழனிசாமி அவரிடமிருந்து பிரிந்து ஒரு பிரிவாக நின்ற எஸ்பி வேலுமணி அவர்களை சென்று சந்திக்கிறார். ஏன் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கல? அவர் தான் இந்த நிமிடம் வரைக்கும் கட்சியோட பொதுச் செயலாளர். ஏன் நீங்க போய் சந்திக்கல? அப்போ உங்களுடைய நோக்கம் என்பதே அஇஅதிமுகவை உடைக்கணும், செதறடிக்கணும், அதுல இருந்து கொஞ்சம் பேரை எடுத்துக்கணும், அதை வச்சுக்கிட்டு உங்க ஆட்சியை 5 வருஷம் பிரச்சனை இல்லாம ஓட்டணும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க வர்றீங்க. நான் இப்படி கேட்கறேன், இன்னொரு 5 எம்எல்ஏக்கள் கூட ரிசைன் பண்ணலாம். ஒரு 10 எம்எல்ஏக்கள் உங்க கட்சியில சேர்ந்துட்டாங்க. இடைத்தேர்தல் வருது, யாருடைய வரி பணம்? மக்கள் வரி பணம் தானே. சரி, அந்த 10 தொகுதியிலையும் ஒருவேளை தாவேகா தோத்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? இன்னும் 10 பேர் ரிசைன் பண்ண சொல்லுவீங்களா? மக்கள் வெறுத்து போய் 10 தொழிலும் தோக்கடிச்சுனா வைங்க சார், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தெரியல, மக்கள் தீர்ப்பு தான், அது பார்க்கலாம், பொறுத்து இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் இன்னொரு 10 பேர் இது முடிவு அல்ல அப்படினு சொல்றீங்க. இது முடிவு அல்லங்கற, இது தீர்வு அல்லங்கற, இது தீர்வு அல்ல, இது தவறான ஒரு முறை, இது ஏற்கத்தக்கதே அல்ல இது.